எல்லாருக்கும் ஹெச்பின்னு சொல்லக்கூடிய ஹீமோகுளோபினோட அளவு வந்து ஒரு சிலர் அதை தேடி போகிறாங்க. ஒன்றும் இல்லைங்க, ரொம்ப சிம்பிளாக நம்ம இது எதுக்குங்க இவ்வளோ விஷயம் குறைந்த நாளில் அருமையாக ஏறதுக்கு ஒரு 10 நாள் அல்லது 15 நாள் குடிச்சிட்டு வாங்க, நல்லா கிடுகிடுன்னு உயருங்க. இம்யூனிட்டி நம்ம உடம்புல இருந்துச்சுனாவே ஒருத்தரோட இளமை முதுமையை அடையாமல் பாதுகாக்கிறதுக்கு இப்போ இருக்கிற நடைமுறையில் கண்டிப்பான முறையில் அதோட முழு பலன் கிடைக்கும் அப்படின்றத தினபூமி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய மருத்துவ நேரத்தில் நம்ம பார்க்க இருக்கிறது கேரட்டோட பயன்களை பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். கேரட்டில் பார்த்தீங்க அப்படின்னா விட்டமின் ஏ, விட்டமின் சி, விட்டமின் B6 மற்றும் கரோட்டின் சொல்லக்கூடிய விஷயமும் பொட்டாசியமும் அதிகமாக இருக்குது. கேரட்டை நம்ம தினந்தோறும் உணவில் வந்து எடுத்துகிட்டு வரலாம். கேரட்டை வந்து பச்சையாகவும் சாப்பிட்டுட்டு வரலாம், உணவில் சமைச்சும் சாப்பிட்டு வரலாம். இது இனிப்பாக இருக்கிறதுனால பச்சையாக அப்படியே நம்ம சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னா அதோட முழு பலனும் 100% நமக்கு கிடைக்குங்க. கேரட்டை வந்து பச்சையாக சாப்பிட்டுட்டு வரப்ப பற்களோட எனாமல் அப்படின்னு சொல்லக்கூடிய பற்கள் மேல் பூச்சியை வந்து நம்ம பாதுகாக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் நம்ம பற்களோட ஈறு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடுக்கில் இருக்கிற நுண்கிருமியிலையும் இந்த பச்சையாக கேரட்டை நம்ம சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னா அந்த கிருமிகளும் அழிக்கப்படும். இதில் பொட்டாசியம் அதிகமாக இருக்கிறனாலையும் பற்களுக்கு வந்து இது ஒரு பாதுகாப்பாகவும் அமையும். அந்த பல்லோட ஈரில் இருக்கக்கூடிய ஒரு சிலருக்கு வந்து இரத்த கசிவு அப்படின்னு இருக்குங்க. அதுக்கு இந்த கேரட்டை வந்து பச்சையாக மென்று சாப்பிட்டு வர்றப்ப அது வந்து குறைஞ்சிருங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கேரட்டை வந்து சாப்பிட்றப்ப கண் பார்வை மங்குறவங்களுக்கும் சரி, இல்லை கண்ணில் அந்த கேட்ராக்ட்னு சொல்லக்கூடிய இந்த விழி படலத்தில் மேலே ஒரு விழி திரை மேலே ஒரு படலம் மாதிரி வெண்மையான ஒரு படலம் கண்ணோட விழியில் இருக்கும். அந்த மாதிரி வர்றவங்களுக்கு வந்து அன்றாட வாழ்விலேருந்து டெய்லி ஒரு கேரட்டை பச்சையாக எடுத்துக்கிட்டு வந்தாங்க அப்படின்னம்னா பீட்டா கரோட்டின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குறை தீர்ந்து இந்த கேரட்டினால் வந்து கண்ணோட பார்வை வந்து தெளிவடையும் அப்படின்றத கண்டிப்பான எந்த விதமான ஐயம் இல்லை. அதை வந்து நம்ம உறுதியாக சொல்லலாம். பச்சையாகவே நம்ம எடுத்துகிட்டு வர்றப்ப கண்டிப்பான முறையில் அதோட முழு பலன் கிடைக்கும் அப்படின்றத நம்ம உறுதியாக சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த கேரட்டை சாப்பிட்றப்ப ஒரு பெரிய பலன் இப்போ நம்ம இந்த நேரத்தில் சொல்ல வேண்டியது இருக்குது. என்ன அப்படின்னம்னா இப்போ நிறையா பேருக்கு பார்த்திங்கன்னா கொலஸ்ட்ரால் படிஞ்சு இந்த இருதய நோய் சம்பந்தமான இருதய அடைப்பு சம்பந்தமான நோய் வந்து நிறைய பேருக்கு வந்துட்டுருங்க. மாரடைப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம். அதுக்கு காரணம் என்னென்னா இருதயத்துக்கு போகக்கூடிய இரத்த நாளத்தில் இருக்கிற அந்த கொலஸ்ட்ரால் படிஞ்சிருக்கிறதுனால அவங்களுக்கு மாரடைப்பு, மூச்சு திணறல் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்படுறதுக்கு இந்த கேரட்டை நம்ம பருகி வந்தோம் அப்படின்னோம்னா அதில் இருக்கிற அந்த கொலஸ்ட்ராலை கரைச்சி இரத்த நாளத்தில் படிஞ்சிருக்கிற அந்த கொலஸ்ட்ரால் கரைச்சி ரத்தத்தோட ஃப்ளோன்னு சொல்லக்கூடிய ரத்தத்தோட ஓட்டத்தை அதிகரித்து அந்த மாரடைப்பு வர விடாமல் பாதுகாக்கிறதுக்கு இந்த கேரட்டை வந்து நமக்கு ரொம்ப பயனுள்ளதாக அமையும் அப்படின்றத நம்ம சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கேரட்டை வந்து நம்ம பயன்படுத்திட்டு வரப்ப அது நம்மளோட சன்ஸ்க்ரீன் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம உடம்புல இருக்கிற ஸ்கின்னை வந்து மேனியையும் தோலையும் பாதுகாக்கிறதுக்கு இந்த கேரட் வந்து ரொம்ப பயனுள்ளதாக அமையுங்க. கேரட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஆன்டி ஆக்சிடென்ட் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அதில் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம வெயிலில் போகிறப்ப அல்ட்ராரைஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புற ஊதா கதிர் வந்து சூரியனிலிருந்து நமக்கு வரும். அது நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா அந்த கதிர் மேலே படுறதுனால ஒரு சிலருக்கு வந்து அந்த ஸ்கின்னோட நிறம் வந்து மாறுங்க. சீக்கிரமாக கருத்து போவாங்க. அவனை பார்த்தாவே தெரியும், கண்ணங்கரேன்னு இருப்பான்.
அவன்கிட்ட சொல்லுவாங்க எதுக்கெடுத்தாலும் வெயிலில் அலைஞ்சிட்டு வரேன் அப்படின்னு. அந்த வெயிலில் அலைஞ்சிட்டு வரனால அந்த ஸ்கின் டோனில் இருக்கிற கலரை பாதுகாக்கிறதுக்கு இந்த கேரட்டு வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே கலராக இருக்கிறவங்களுக்கும் பார்த்திங்க அப்படின்னா அந்த கலரை மெயின்டைன் பண்ணுறதுக்கு இந்த கேரட்டை வந்து நம்ம பயன்படுத்தலாம். எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னா, சாப்பிட்றதோ ஒரு வகை. அப்போ அந்த ஸ்கின்ல வந்து நம்ம மெயின்டைன் பண்ணுறதுக்கு, அதை பாதுகாக்கிறதுக்கு எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம், அதை பயன்படுத்தி நம்ம ஸ்கின்னை எப்படி மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்னு சொன்னோம்னா, கேரட்டை வந்து நம்ம அரைச்சி அந்த கேரட்டு ஜூஸோட சேர்த்து பசும்பாலோ அல்லது ஆட்டின் பாலோ நம்ம அதோட கலந்து அந்த ஜூஸை ரெடி பண்ணி, அல்லது அதை ஒரு மசாஜ் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு பூச்சாவோ நம்ம உடம்பு ஃபுல்லாக அப்ளை பண்ணி ஒரு அரை மணி நேரம் உடம்புல வந்து ஊற வச்சுட்டு, அதுக்கப்புறம் இளஞ்சூட்டான தண்ணின்னு சொல்லக்கூடிய வெதுவெதுப்பான தண்ணியோ அல்லது நம்ம பூமியிலேருந்து வரக்கூடிய அந்த தண்ணியிலையோ நம்ம குளிச்சுட்டு வந்தோம் அப்படின்னோம்னா அந்த ஸ்கின்னோட டோனும் பாதுகாக்கிறது மட்டும் இல்லாமல், இது அவ்வப்போது நம்ம உடம்புல வந்து இதை கேரட்டோட ஜூஸை வந்து நம்ம அப்ளை பண்ணி ஒரு மசாஜ் பண்ணிட்டு வரப்போ என்றும் இளமையாகவும், இந்த தோல் சுருக்கம் இல்லாமல் நீண்ட காலம் நம்ம என்றைக்கும் ஒரே மாதிரி அப்படியே இளமையாக இருக்கிறதுக்கு இந்த கேரட் வந்து ரொம்ப பயன்படுங்க. அது மட்டும் இல்லாமல் பெண்கள் வந்து இப்போ பெரும்பாலும் வந்து பியூட்டி பார்லர் போய் முக பராமரிப்புக்காண்டி நிறைய செலவிடுறாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா இதே மாதிரி பாலாடையிலையோ அல்லது தயிர்லையோ இந்த கேரட் ஜூஸை இல்லை கேரட்டை வந்து அரைச்சு ஃபேஸ் பேக் மாதிரி ஃபேஸில் வந்து நல்லா மேல் நோக்கி பூசி அப்ளை செஞ்சுட்டு, அதையும் ஒரு 10 நிமிடமோ அல்லது ஒரு 1/4 மணி நேரம் கழித்து ஒரு குளிர்ந்த நீரில் அல்லது இதமான நீரில் நம்ம கழுவிட்டு அவ்வப்போது மெயின்டைன் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம ஃபேஸ் வந்து அப்படியே சுருக்கம் இல்லாமல் அப்படி இன்றும் இளமையாக இருக்கிறதுக்கு இந்த கேரட் வந்து பயன்படுதுங்க. நமக்கு உடலுக்குள்ளே இருக்கிற நோய்க்கு மாத்திரம் இல்லைங்க, உடல் வெளியில் இருக்கிற மேனியும் சருமத்தை பராமரிக்கிறதுக்கும் இந்த கேரட் வந்து மிகவும் பயனுள்ளதாக அமையுங்க. இந்த கேரட் வந்து நம்ம அன்றாடம் உணவில் வந்து நிறைய கூட வேணாங்க, 1 அல்லது 2 பீஸு பச்சையாகவே சாப்பிட்டுட்டே வரலாம். இந்த மாதிரி பச்சையாக சாப்பிட்டுட்டு வரப்போ பார்த்தீங்க அப்படின்னா மூட்டு வலிக்கு இது வந்து ஒரு பயனுள்ளதாக அமையும். அது மட்டும் இல்லாமல் இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், இன்றும் இளமைட்டு சொல்லியிருக்கோம், ஸ்கின்னு பாதுகாக்கும்னு சொல்லியிருக்கோம், அதே மாதிரி இருதய அடைப்பை சரி பண்ணுன்னு சொல்லியிருக்கோம். எல்லாவற்றிற்கும் மேலாக பார்த்தீங்கன்னா கல்லீரல் இருக்கிற கழிவு ஃபுல்லாக அங்கே தாங்க போய் தேங்கும். அந்த கல்லீரலை வந்து சுத்தம் பண்ணக்கூடிய ஒரு வேலையை வந்து இந்த கேரட் செய்யுதுங்க. எவ்வளோ ஒரு அருமையான ஒரு வேலை செய்யுது பார்த்தீங்களா. கல்லீரல் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு வேலை செய்யுதுங்க நம்ம உடம்புல. எல்லாருமே ஹார்ட்டை பார்ப்போம், பிரெயினை பாதுகாப்போம், எல்லாத்தையும் பார்ப்போம். அந்த கல்லீரல்ன்ற ஒரு விஷயத்த யாருமே அது கவனிக்கிறது இல்லைங்க. முக்கியமான ஒரு அருமையான ஒரு உறுப்பு, நல்ல வேலை செய்யக்கூடிய ஒரு உறுப்பு. கல்லீரல் பழுதுபட்டுச்சு அப்படின்னா ஏகப்பட்ட பிரச்சனை வரும். அந்த கல்லீரல் வீக்கம், கல்லீரலில் தேங்கக்கூடிய நச்சுத்தன்மை சொல்லக்கூடிய டாக்ஸினை வந்து போக்கக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து இந்த கேரட் பண்ணுதுங்க அப்படின்னா, அப்போ பாருங்கள் எவ்வளோ பெரிய ஒரு விஷயத்தை பண்ணுது இந்த கேரட்டு. இந்த கேரட்டை ஏன் நம்ம பச்சையாகவும் உணவுலையும் வந்து அன்றாடம் டெய்லி 1 எடுத்தால் கூட போடுங்க, 1 இல்லாட்டி 2 பீஸு ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி கூட நினச்சி சாப்பிடுங்க. ஸ்நாக்ஸுக்காண்டி நம்ம எதையோ வாங்கி சாப்பிட்றோம். இந்த கேரட் இனிக்கக்கூடிய ஒரு பொருள், நல்லா அருமையான ஒரு சத்து, ஏகப்பட்ட வேலை செய்யுது. இருதயத்தை பாதுகாக்குது, நம்ம உடம்போட மேனியை பாதுகாக்குது, அழகை கூட்டுது, இன்றும் இளமையாக வச்சுக்கிறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ராஜஉறுப்புன்னு சொல்லக்கூடிய கல்லீரல் வீக்கத்தை சரி பண்ணும். அந்த கல்லீரலில் தேங்கக்கூடிய டாக்ஸின் சொல்லக்கூடிய கழிவு நச்சுத்தன்மையை வந்து வெளியே அனுப்புறதுக்கு இது எவ்வளோ பயன்படுது. இப்படி இருக்கக்கூடிய கேரட்டை வந்து நம்ம உதாசீனப்படுத்துகிறோம். சாதாரண ஒரு பொருள் ரொம்ப விலை குறைவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கிறவே மாட்டோம். சிறு குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும், முதியோர்கள் வரைக்கும் எல்லாரும் ஒரு கேரட்டை வந்து சாப்பிட்றதுனால எந்த விதமான கஷ்டமே இல்லைங்க. சொல்லணும்னா நல்லா இனிப்பாக சந்தோஷமாக எடுத்துக்கலாம். இப்போல்லாம் ரோட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரூட் சேலட்னு சொல்லுவாங்க. ஃப்ரூட் சேலட்டில் பார்த்தீங்கன்னா கேரட்டில் துருவி போட்டிருப்பாங்க. அப்போ மாத்திரம் எடுத்துக்கலாம். நம்ம அந்த இதை ஏன் நம்ம டெய்லி ஒரு கேரட்டாகவே நம்ம டைரெக்டாக சாப்பிடக்கூடாது? அதை செஞ்சு பாருங்களேன், ஏகப்பட்ட பலன் கிடைக்கும் நமக்கு. இது எல்லாமே வந்து நமக்கு வந்து அன்றாட வாழ்வில் நம்ம ஒவ்வொன்றும் சும்மா அப்படி ஒரு பீஸ் ஏதாவது ஒரு நேரத்தில் உங்களுக்கு ரிலாக்ஸாக இருக்கிறப்ப ஸ்நாக்ஸ் மாதிரி, ஒரு மிட்டாய் மாதிரி, அதில் ஏதாவது ஒரு பிஸ்கட் மாதிரி அதை ஒரு கேரட்டை சாப்பிட்டுட்டு வாங்களேன். இந்த பலன்லாம் கண்டிப்பாக, அதுவும் குறைந்தது ஒரு மண்டலம் சொல்லக்கூடிய 48 நாள் ஒரு பொருளை எடுத்து சாப்பிட்டு வர்றப்ப உங்களுக்கு அந்த பலன், முழுமையான ஒரு பலன் கிடைக்குன்றத எந்த விதமான சந்தேகம் இல்லைங்க. இப்போ இருக்கிற நடைமுறையில் எல்லாருக்கும் ஹெச்பின்னு சொல்லக்கூடிய ஹீமோகுளோபினோட அளவு வந்து எல்லா உடம்புலையும் இப்போ வந்து குறைவாக தாங்க இருக்குது. ஒரு சிலர் அதை தேடி போகிறாங்க, இதை தேடி போய் சாப்பிட்றாங்க. ஹெச்பி கூட்டுறதுக்கு ஒன்றும் இல்லைங்க, ரொம்ப சிம்பிளாக நம்ம இந்த கேரட் ஜூஸே போதுமானது. இன்னும் ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரிப்ஸ் ஏற்றுற மாதிரி ரத்தம் ஏற்றிட்டு வர்றாங்க. எதுக்குங்க இவ்வளோ விஷயம்? அழகாக
ஹெச்பி வந்து ரொம்ப குறைந்த நாளில் அருமையாக ஏறதுக்கு ஒரு சின்ன ஒரு விஷயம் சொல்கிறேங்க. ஒரு கேரட்டை நல்லா ஜூஸ் ஆக்கி ஒரு 1/2 டம்ளர் அதோட சேர்த்து பார்த்தீங்க அப்படின்னா பீட்ரூட் ஜூஸ் ரெண்டையும் 1/2 டம்ளர் எடுத்துக்கிட்டு, இது ஒரு 50 மில்லி, அது ஒரு 50 மில்லி, 100 மில்லி அளவு எடுத்துக்கிட்டு அதில் நாட்டு சர்க்கரை அல்லது தேனை கொஞ்சம் அதில் மிக்ஸ் பண்ணி டெய்லி ஒரு 10 நாள் அல்லது 15 நாள் குடிச்சிட்டு வாங்க. ஹெச்பியோட அளவு நல்லா கிடுகிடுன்னு உயருங்க. அதை செஞ்சு பாருங்கள். கண்டிப்பான முறையில் உங்களுக்கு ஹெச்பியை நல்லா கூடிய விரைவில் கூட்டும் அப்படின்றதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. எல்லாத்துக்கும் மேலே ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த கேரட் ஜூஸு சாப்பிட்டு வர்றப்ப நம்ம உடம்புல இருக்கிற செல்கள் ஃபுல்லாமே இது ஜெனரேஷன் ஆகும், புதுப்பிக்கப்பட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்னஸ் கிடைக்கும். புது நோயெல்லாம் வரக்கூடிய இந்த காலகட்டங்களில் இம்யூனிட்டி நம்ம உடம்புல இருந்துச்சுனாவே அது ஒரு பெரிய நமக்கு ஒரு பாதுகாப்புங்க. இம்யூனிட்டியே தான் நமக்கு வந்து ஒரு முக்கியமான பக்கப்பலம். அந்த இம்யூனிட்டின்னு சொல்லக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தியை நம்ம இந்த கேரட்டை உண்பதால் நோய் எதிர்ப்பு சக்தியை நம்ம உடம்புல அதிகப்படுத்திக்கலாம். அந்த செல்கள் புதுப்பிக்க மட்டும் அல்லாமல் அதிக காலம் அந்த செல்களை வந்து அப்படியே தக்க வச்சுக்கணும். சீக்கிரமா அந்த செல்களை வந்து இறக்க விடாமல் பயன் இருக்கிறனால ஒருத்தரோட இளமை என்றும் இளமையா முதுமையை அடையாம பாதுகாக்கிறதுக்கு இந்த கேரட் பயன்படும். அனைவரும் தினமும் ஒரு கேரட் சாப்பிட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த அனைத்து பயன்களையும் பெறுவீர்கள். எந்த விதமான சந்தேகம் இல்லை அப்படின்றத இந்த தினபூமி நேயர்கள் அனைவருக்கும் சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா தினபூமி எக்ஸ்க்ளூசிவ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வெஜ் மற்றும் நான்வெஜ் சமையல் குக்கிங் ரெசிபிகளை தமிழ் குக்கிங் ரெசிபி சேனலில் கண்டு மகிழுங்கள். சேனலை காண கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யுங்கள்.